ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம பிரித்தெழுதுக சொல்லும் பொருளும் இந்த 2 டாப்பிக்குமே 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா கலைச்சொற்கள், அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா 6ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. ஓகேவா? ஸோ நம்ம இங்கிலீஷ் வேர்ட் அண்ட் அதுக்கான தமிழ் சொல் அப்படி பார்த்துடலாம். கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். ஓகேவா? இன்டர்நெட் இதோடைய தமிழ் சொல் இணையம். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. சர்ச் என்ஜின் தேடுபொறி. ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல். ஃபேஸ்புக் முகநூல். வாட்ஸ்அப் இதோடைய தமிழாக்கம் புலனம். ஓகேவா? வாட்ஸ்அப் புலனம். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி. ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழி. வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல். வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல். டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. ஆப் செயலி. ஆப் இதோடைய தமிழ் சொல் செயலி. இமெயில் மின்னஞ்சல். ஓகேவா? இமெயில் இதோடைய தமிழ் சொல் மின்னஞ்சல். ஸோ இது 6th இருக்கக்கூடிய இயல் 1. நெக்ஸ்ட் நம்ம இயல் 2 பார்த்துடலாம். ஸோ இது 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம்னு சொல்லலாம். கான்டினென்ட் கண்டம். மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. மைக்ரேஷன் வலசை. அடுத்தது கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. ஓகேவா? கிளைமேட் தட்பவெப்பநிலை. சாங்சுரி அப்படின்னா புகலிடம். சாங்சுரி புகலிடம். அடுத்தது வெதர் அப்படின்னா வானிலை. ஸோ கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை, வெதர் அப்படின்னா வானிலை. ஸோ ரெண்டுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டுனா புவியீர்ப்பு புலம். கிராவிடேஷ்னல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். ஸோ இது யூனிட் 2ல் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஸோ செயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. சேட்டிலைட் செயற்கைக்கோள். சேட்டிலைட் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. ஸோ இது யூனிட் 3ல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 4 6ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எஜுகேஷன்னா கல்வி. எஜுகேஷன் கல்வி. ப்ரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. ஓகேவா? ப்ரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி. லைப்ரரி அப்படின்னா நூலகம். லைப்ரரி நூலகம். எஸ்கலேட்டர் மின்படிக்கட்டு. எஸ்கலேட்டர் மின்படிக்கட்டு. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி. ஓகேவா? ஸோ மின்படிக்கட்டு மின் தூக்கி ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. எஸ்கலேட்டர்னால் மின்படிக்கட்டு. லிஃப்ட்னா மின் தூக்கி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல், ஆல்ரெடி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு சிடி சொல்லுவோம் இல்லையா, காம்பேக்ட் டிஸ்க், அதுக்கு தமிழில் குறுந்தகடு. சிடின்னு சொல்லப்படக்கூடிய காம்பேக்ட் டிஸ்க்கு தமிழில் குறுந்தகடு. இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம். இ லைப்ரரி மின் நூலகம். இ புக் மின் நூல். இ புக் மின் நூல். இ மேகசின் மின் இதழ்கள். இ மேகசின் இதோடைய தமிழ் சொல் மின் இதழ்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம்.
இது வந்து 6ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேவா? வெல்கம் நல்வரவு. வெல்கம் இதோடைய தமிழ்ச்சொல் நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள். ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ஓகேவா? சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். அடுத்தது ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. மேக்கப் ஒப்பனை. டிஃபின் சிற்றுண்டி. டிஃபின் சிற்றுண்டி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு 6ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். கமாடிட்டி அப்படின்னா பண்டம். ஓகேவா? கமாடிட்டி பண்டம். இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் வந்து கொஸ்டினாகவே கேட்குறாங்க. அதனால் நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் இதை மட்டும் நம்ம படித்தாலே போதும். கண்டிப்பாக 3லேருந்து 4 கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கமாடிட்டி அப்படின்னா பண்டம். அடுத்தது ஃபெர்ரிஸ் அப்படின்னா பயண படகுகள். ஃபெர்ரிஸ் பயண படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். கன்சியூமர் நுகர்வோர். கன்சியூமர் நுகர்வோர். அடுத்தது வயேஜ் கடற்பயணம். வயேஜ் கடற்பயணம். அடுத்தது ஆண்ட்ரப்ரனர் தொழில் முனைவோர். ஓகேவா? ஆண்ட்ரப்ரனர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். மெர்ச்சன்ட் வணிகர். மெர்ச்சன்ட் அப்படின்னா தமிழில் வணிகர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இயல் 7ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பு இயல் 7ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று. ஓகேவா? ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். ஆர்ட் கேலரி தமிழில் கலைக்கூடம். நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். லிட்ரேச்சர் இலக்கியம். நெக்ஸ்ட்டு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 8ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. வாலண்டியர் தன்னார்வலர். வாலண்டியர் தமிழாக்கம் தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம். அடுத்தது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர். சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். ஓகேவா? சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். நெக்ஸ்ட்டு 6ஆம் வகுப்பு இயல் 9ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். இதோட 6ஆம் வகுப்பு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேவா? 6ஆம் வகுப்பு இயல் 9ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம். ஹியூமனிட்டி மனிதநேயம். மெர்சி கருணை. மெர்சி கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் நோபல் பரிசு. ஓகேவா? லாரி அப்படின்னா சரக்குந்து. லாரி தமிழில் சரக்குந்து. ஸோ இதோட 6ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துலாம். அதுலேயுமே 9 யூனிட்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே? மொத்தம் வந்து 9 யூனிட்ஸில் உள்ளது இருக்கும். ஸோ இது 7ஆம் வகுப்பு யூனிட் 1ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். மீடியா அப்படின்னா ஊடகம். மீடியா இதோடைய தமிழ்ச்சொல் ஊடகம். லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். ஓகேவா? லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல். ஃபோனாலஜினா ஒலியியல். ஃபோனாலஜி ஒலியியல். ஜேர்னலிசம் இதழியல். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேவா? கலைச்சொற்கள் அப்படின்னாலே இதுதான் வந்து கண்டென்ட் இல்லையா? ஒவ்வொரு யூனிட்லேயும் பின்னாடி இருக்கிறது கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து கொஸ்டினாகவே கேட்குறாங்க. இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். அடுத்தது மேகசின்னா பருவ இதழ். மேகசின் பருவ இதழ். பப்பட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். பப்பட்ரி பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம்.
ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். டயலாக் அப்படின்னா உரையாடல். ஓகேவா, டயலாக் உரையாடல். ஸோ இது வந்து 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய யூனிட் 1. நெக்ஸ்ட் யூனிட் 2 வந்து பார்த்துடலாம். 7th ஸ்டாண்டர்ட் இயல் 2 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஐலேண்ட் அப்படின்னா தீவு. ஐலேண்ட் தமிழில் தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள். வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர். அடுத்தது பேரபிள் அப்படின்னா உவமை. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பேரபிள் அப்படின்னா உவமை. ஜங்கிள் அப்படின்னா காடு. ஜங்கிள் காடு. ஃபாரஸ்ட்ரி வனவியல். ஓகேவா, ஃபாரஸ்ட்ரி வனவியல். பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 7ஆம் வகுப்பு யூனிட் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். பேலட் அப்படின்னா கதைப்பாடல். ஓகேவா, பேலட் கதைப்பாடல். கரேஜ் துணிவு. கரேஜ் துணிவு. சாக்ரிஃபைஸ் தியாகம். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை. பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை. அடுத்தது எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல். எலக்யூஷன் பேச்சாற்றல். யூனிட்டி ஒற்றுமை. யூனிட்டி ஒற்றுமை. ஸ்லோகன் முழக்கம். ஸ்லோகன் இதனுடைய தமிழ் சொல் முழக்கம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். நெக்ஸ்ட்டு 7ஆம் வகுப்பு யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு யூனிட் 4. ஓகேவா. லைட் ஹவுஸ் தமிழ் சொல் வந்து கலங்கரை விளக்கம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஓஷன் பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். ஓகேவா, மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஓகேவா, சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல். அடுத்தது ஹார்பர் துறைமுகம். ஹார்பர் துறைமுகம். ஸ்டார்ம் அப்படின்னா புயல். ஸ்டார்ம் புயல். செயிலர் மாலுமி. செயிலர் மாலுமி. ஆங்கர் நங்கூரம். ஓகேவா, ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்ட் கப்பல் தளம். ஷிப்யார்ட் கப்பல் தளம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5. ஓகேவா, 7ஆம் வகுப்பில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். டிகிரி அப்படின்னா பட்டம். ஓகேவா, டிகிரி பட்டம். லிட்ரஸி கல்வியறிவு. லிட்ரஸி கல்வியறிவு. மாரல் நீதி. மாரல் அப்படின்னா நீதி. யூனிஃபார்ம் சீருடை. யூனிஃபார்ம் சீருடை. கைடன்ஸ் வழிகாட்டுதல். கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளின் ஒழுக்கம். ஓகேவா, டிசிப்ளின் ஒழுக்கம். இது நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து 7ஆம் வகுப்பு யூனிட் 6ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர். கிரியேட்டர் படைப்பாளர். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம். ஆர்டிஸ்ட் கலைஞர். ஓகேவா, ஆர்டிஸ்ட் கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டு. இந்த ஸ்கல்ப்சர் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்கல்ப்சர்னால் சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டு. அடுத்தது மனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்துப்படி. இப்போ மேன்ஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி. அடுத்தது ஈஸ்தட்டிக்ஸ் அழகியல். ஈஸ்தட்டிக்ஸ் அழகியல். ப்ரஷ் அப்படின்னா தூரிகை. ப்ரஷ் அதோடைய தமிழாக்கம் தூரிகை. கார்ட்டூன்
கருத்துப்படம். கார்ட்டூன் கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூனிட் 7 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு யூனிட் 7. சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம். ஓகேவா. சிவிலைசேஷன் தமிழாக்கம் நாகரிகம். ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல். ஃபோக்லோர்னா நாட்டுப்புறவியல். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. ஹார்வெஸ்ட் அறுவடை. இரிகேஷன் நீர்ப்பாசனம். இரிகேஷன் இதோடைய தமிழாக்கம் நீர்ப்பாசனம். ஃபாரினர் அப்படின்னா அயல் நாட்டினர். ஃபாரினர் அயல் நாட்டினர். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. அக்ரிகல்ச்சர் தமிழாக்கம் வேளாண்மை. பொயட் கவிஞர். பொயட் கவிஞர். பேடி அப்படின்னா நெற்பயிர். ஓகேவா. பேடி இதோடைய தமிழாக்கம் நெற்பயிர். கல்டிவேஷன் பயிரிடுதல். கல்டிவேஷன் பயிரிடுதல். அக்ரிகல்ச்சர்னால் வேளாண்மை. அக்ரானமி அப்படின்னா உளவியல். ஓகேவா. இதில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த அக்ரானமி அப்படிங்கிறது. அக்ரானமி அப்படின்னா தமிழில் வந்து உளவியல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 7ஆம் வகுப்பு இயல் 8 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு இயல் 8 இருக்கக்கூடியது. அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். வெல்த் செல்வம். வெல்த் இதோடைய தமிழ்ச்சொல் செல்வம். ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம். ஓகேவா. ஆம்பிஷன் லட்சியம். அடுத்தது கம்யூனிசம் பொது உடைமை. கம்யூனிசம் இதோடைய தமிழ்ச்சொல் பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழில் கடமை. நெய்பர் அயலவர். ஓகேவா. நெய்பர் அப்படின்னா தமிழில் அயலவர். அடுத்தது பாவர்ட்டி வறுமை. பாவர்ட்டி வறுமை. ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. ஓகேவா. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா தமிழில் ஒப்புரவு நெறி. கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு. கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு. நெக்ஸ்ட்டு 7ஆம் வகுப்பில் லாஸ்ட் யூனிட் 9 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ரிலீஜியன் அப்படின்னா சமயம். ரிலீஜியன் சமயம். சிம்பிளிசிட்டி எளிமை. ஓகேவா. சிம்பிளிசிட்டி எளிமை. சேரிட்டி அப்படின்னா ஈகை. சேரிட்டி ஈகை. டிக்னிட்டி கண்ணியம். டிக்னிட்டி தமிழில் கண்ணியம். டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை. ஓகேவா. டாக்ட்ரின் கொள்கை. அடுத்தது ஃபிலாசபி தமிழில் தத்துவம். ஃபிலாசபி தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை. இன்டெகிரிட்டி நேர்மை. சின்சியாரிட்டினா வாய்மை. சின்சியரிட்டி வாய்மை. ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். ஓகேவா. ப்ரீச்சிங் உபதேசம். அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல். அஸ்ட்ரானமி இதோடைய தமிழ்ச்சொல் வானியல். ஸோ இதோட நமக்கு 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 9 யூனிட்டுமே நம்ம வந்து கலைச்சொற்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேவா. ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். ஓகேவா. ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி. இந்த கான்சனன்ட் வவ்வல் இதெல்லாம் வச்சு நிறையவே கேட்டிருக்காங்க கேள்விகள். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி. ஓகேவா. மூக்கொலி அப்படின்னா நேசல் கான்சனன்ட் சவுண்டு. மூக்கொலி நேசல் கான்சனன்ட் சவுண்ட். எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. எபிகிராஃப் கல்வெட்டு. ஓகேவா. அடுத்தது வவ்வல் உயிரொலி. கான்சனன்ட்னா மெய்யொலி. வவ்வல் அப்படின்னா உயிரொலி. லெக்சிகோகிராஃபி அகராதி இயல். லெக்சிகோகிராஃபி அகராதி இயல். ஃபொனீம் அப்படின்னா ஒலியன். ஓகேவா. ஃபொனீம் ஒலியன். சித்திர எழுத்துக்கு பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப். ஓகேவா. பிக்சர்னா சித்திரம். ஸோ பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 8ஆம் வகுப்பில் இயல் 2க்கு வந்து பார்த்துடலாம்.
8ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர். ட்ரைப்ஸ் பழங்குடியினர். தென் பிளெயின் அப்படின்னா சமவெளி. ஓகேவா, பிளெயினாக இருக்குது, சமமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. பிளெயின் அப்படின்னா சமவெளி. வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. வேலி பள்ளத்தாக்கு. அடுத்தது திக்கெட் அப்படின்னா புதர். திக்கெட் புதர். ரிட்ஜ் மலைமுகடு. ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு. லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி. லோக்கஸ்ட் தமிழாக்கம் வெட்டுக்கிளி. லியோபார்ட் அப்படின்னா சிறுத்தை. லியோபார்ட் சிறுத்தை. பட் மொட்டு. பட் இதோடைய தமிழ்ச்சொல் மொட்டு. நெக்ஸ்ட்டு 8ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். டிசீஸ் அப்படின்னா நோய். டிசீஸ் தமிழ்ச்சொல் நோய். ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை. ஓகேவா, ஹெர்ப்னா மூலிகை. மில்லட்ஸ் சிறுதானியங்கள். மில்லட்ஸ் இதோடைய தமிழ்ச்சொல் சிறுதானியங்கள். ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். ஆடிட்டர் பட்டய கணக்கர். அடுத்தது சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி தமிழில். ஜீன் மரபணு. ஜீன் மரபணு. அலர்ஜி ஒவ்வாமை. அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 8ஆம் வகுப்பு இயல் 4. பங்க்சுவேஷன் நிறுத்தற்குறி. ஓகேவா, பங்க்சுவேஷன் நிறுத்தற்குறி. நெக்ஸ்ட்டு ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன்னு சொல்லலாம். ஆர்னமெண்ட் இதோடைய தமிழ்ச்சொல் அணிகலன். டேலண்ட் அப்படின்னா திறமை. ஓகேவா, டேலண்ட் இதோடைய தமிழ்ச்சொல் திறமை. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. அவேர்னஸ் விழிப்புணர்வு. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். ரிஃபார்ம் இதோடைய தமிழ்ச்சொல் சீர்திருத்தம். நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்துடலாம். இது வந்து 8ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள். ஃப்ளூட் புல்லாங்குழல். ஃப்ளூட் புல்லாங்குழல். ட்ரம் அப்படின்னா முரசு. ட்ரம் முரசு. பேஸ்கெட்ரி கூடை முடைதல். பேஸ்கெட்ரி கூடை முடைதல். அடுத்து நிட்டிங்னா பின்னுதல். ஓகேவா, நிட்டிங் பின்னுதல். ஹார்ன் அப்படின்னா கொம்பு. ஹார்ன் கொம்பு. ஆர்டிசான் அப்படின்னா கைவினைஞர். ஆர்டிசான் கைவினைஞர். அடுத்தது ரிட். ஓகேவா, ரைட் சடங்கு. ரிச்சுவல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கூட சேர்ந்த வார்த்தை தான் தமிழில் வந்து சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இயல் 6ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து பார்த்துடலாம். 8ஆம் வகுப்பு இயல் 6. ஓகேவா, த்ரெட் அப்படின்னா நூல். லூம் இதோடைய தமிழ்ச்சொல் தறி. ஓகேவா, லூம் தறி. டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை. டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். ஓகேவா, ஸோ எல்லாமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. லூம் அப்படின்னா தறி, டேனிங்னா தோல் பதனிடுதல். அடுத்தது ஸ்டிச் தையல். ஸ்டிச் தையல். ஃபேக்ட்ரி ஆலை. டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். ஓகேவா, டையிங் சாயம் ஏற்றுதல். தென் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. இது நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம் இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு 8ஆம் வகுப்பு யூனிட் 7ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஈக்விஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். ஓகேவா, ஈக்விஸ்ட்ரியன்னா குதிரை ஏற்றம். தி ஹீரோ கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். இதெல்லாமே நமக்கு தெரியும். லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. லீடர்ஷிப் தலைமை பண்பு. சப்போர்ட் ஆதரவு. சப்போர்ட் ஆதரவு. டேக்ஸ் அப்படின்னா வரி. விக்ட்ரி வெற்றி. விக்ட்ரி தமிழில் வெற்றி. சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா, எம்எல்ஏ சொல்லுவோம் இல்லையா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழில் சட்டமன்ற உறுப்பினர். தென் நெக்ஸ்ட்டு
8ஆம் வகுப்பு இயல் 8ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். சேரிட்டி அப்படின்னா தொண்டு, சேரிட்டி தொண்டு. செயின்ட்னா ஞானி, செயின்ட் ஞானி. ஃபிலோசஃபி தத்துவம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை, இன்டெகிரிட்டி நேர்மை. ரேஷ்னல் பகுத்தறிவு, ரேஷ்னல் பகுத்தறிவு. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். தென் நெக்ஸ்ட்டு 8ஆம் வகுப்பில் இயல் 9ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், ஆல்ரெடி பார்த்தோம். கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை. டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். ஓகேவா, டாக்டரேட் முனைவர் பட்டம். இதுக்கு முன்னாடி டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கீழே. ஓகேவா. அடுத்தது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு. அடுத்தது டபுள் ஓட்டிங் அப்படின்னா இரட்டை வாக்குரிமை. டபுள் ஓட்டிங் தமிழில் இரட்டை வாக்குரிமை. அடுத்தது பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி. ஓகேவா, யூனிவர்சிட்டி தமிழில் பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் தமிழில் ஒப்பந்தம். கான்ஸ்டிடியூஷன்னா அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் தமிழில் அரசியல் அமைப்பு. ஸோ இதோட 8ஆம் வகுப்பு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். ஓகேவா, 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மாஃபிம் அப்படின்னா உருபன். ஓகேவா, மாஃபிம் மாஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் மாஃபிம் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபொனீம் அப்படின்னா தமிழில் ஒளியன், ஃபொனீம்னா ஒளியன். கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம். லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. ஓகேவா, லெக்சிகன் பேரகராதி. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதி இயல்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. நெக்ஸ்ட்டு 9ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல், கானிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். ட்ராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம், ட்ராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். ஓகேவா. அடுத்தது 9ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு, எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல், ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். ஓகேவா, ஹீரோ ஸ்டோன் உடைய தமிழ் சொல் நடுகள். கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு, கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பம். எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு, இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. நெக்ஸ்ட்டு 9ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 9ஆம் வகுப்பு இயல் 4. லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி. ஓகேவா, லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி. மிசைல் அப்படின்னா ஏவுகணை, மிசைல் தமிழில் ஏவுகணை. நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல், நாட்டிக்கல் மைல் கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். டவுன்லோட் இதோடைய தமிழ் சொல் பதிவிறக்கம், டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். அடுத்தது பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படின்னா பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பயணியர் பெயர் பதிவு. எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள், எலக்ட்ரானிக் டிவைஸ் இதோடைய தமிழ் சொல் மின்னணு கருவிகள். நெக்ஸ்ட் பார்த்துடலாம்.
ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் இயல் 5ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. சாலின் சாயில் அப்படின்னா கலர் நிலம். சாலின் சாயில் கலர் நிலம். அடுத்தது வாலண்டியர் தன்னார்வலர் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். ஓகேவா, சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். ஸோ இதோட 9th ஸ்டாண்டர்டில் இயல் 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் இயல் 6 பார்த்துடலாம். கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயில். ஓகேவா, கேவ் டெம்பிள் குடைவரை கோயில். ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். ட்ரெஷரி தமிழில் கருவூலம். ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர். ஓகேவா, ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர். மெலோடி தமிழில் மெல்லிசை. ஓகேவா, மெலோடி மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. ஓகேவா, காம்பினேஷன் அப்படின்னா தமிழில் புணர்ச்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இயல் 6 9ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம். இந்தியன் நேஷ்னல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிசாறு. வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். சுகர்கேன் ஜூஸ்னால் கரும்புச்சாறு. ஓகேவா, அடுத்தது இயல் 8 9ஆம் வகுப்பு இயல் 8ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ஓகேவா, ஃபாண்ட் சைஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம், ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்னொரு வார்த்தையும் இருக்குது மெய்யியல். ஓகேவா, ஃபிலாசபி அப்படின்னா மெய்யியல்னு சொல்லலாம். சிலபிள் அப்படின்னா அசை. சிலபிள் அப்படின்னுங்கிறது அசை. ஓகேவா, அடுத்தது ரைம் அப்படின்னா இயைபு தொடை. ரைம் அப்படின்னா இயைபு தொடை. தென் நெக்ஸ்ட்டு 9ஆம் வகுப்பில் 9வது இயல் பார்த்துடலாம். ஹியூமைன் அப்படின்னா மனிதம். ஓகேவா, ஹியூமைன் அப்படின்னா மனிதம். பர்சனாலிட்டி அப்படின்னா தமிழில் ஆளுமை. பர்சனாலிட்டி ஆளுமை. ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா கட்டிலா கவிதை. ஃப்ரீ வேர்ஸ்னால் கட்டிலா கவிதை. அடுத்து சிமிலி அப்படின்னா உவமையணி சொல்லலாம். இங்கிலீஷில் சிமிலி, தமிழில் உவமையணி. கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். மெட்டாஃபர் அப்படின்னா உருவக அணி. ஓகேவா, மெட்டாஃபர் தமிழில் உருவக அணி. ஸோ இதோட 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம 10th வந்து பார்த்துடலாம். 10th இயல் 1ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இதில். இந்த வவ்வல் கான்சோனன்ட் அதை வச்சு. ஓகேவா, வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. வவ்வல் தமிழில் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. அடுத்தது மோனோலிங்குவல்னால் ஒரு மொழி. மோனோ அப்படின்னாலே ஒன்று அப்படி தான் இல்லையா, ஸோ லிங்குவல்னால் மொழி. மோனோலிங்குவல் ஒரு மொழி. அடுத்தது இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது தான். கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா, கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் படித்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஸ்டார்ம் அப்படின்னா புயல். இதுவுமே வந்து முக்கியமான ஒன்றுங்க. இது வந்து அப்படியே வந்து பொறுத்துகளை கொடுத்து கேட்டிருக்காங்க நிறைய தடவை.
ஸ்டார்ம் அப்படின்னா புயல், இந்த ஃபுல்லாகவே ஓகேவா. அடுத்தது டார்னடோ அப்படின்னா சூறாவளி. ஸ்டார்ம் புயல், டார்னடோ சூறாவளி, டெம்பெஸ்ட் பெருங்காற்று. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. அடுத்தது லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. சீ ப்ரீஸ் கடல் காற்று. வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. வேர்ல்விண்ட் சுழல் காற்று. இந்த பேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு இயல் 3 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம். எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம் ஓகேவா. எப்பிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். ரீஜினல் லிட்ரேச்சர்னால் வட்டார இலக்கியம். ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஓகேவா. ஃபோக்னா நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். ஸோ எல்லாமே லிட்ரேச்சர் வச்சு வர்றது தான், பார்த்துக்கோங்க ஒரு இடம் நல்லா. நெக்ஸ்ட்டு இயல் 3 வந்து பார்த்துடலாம். 10ஆம் வகுப்பு இயல் 3 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம். நானோ மீநுண் தொழில்நுட்பம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் ஓகேவா. அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள். அல்ட்ரா வயலட்னா புற ஊதா, இன்ஃப்ராரெட்னா அகச்சிவப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் ஓகேவா. காஸ்மிக் அப்படின்னா விண்வெளி கதிர்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இயல் பார்த்துடலாம். 10ஆம் வகுப்பில் இயல் 5 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். எம்ப்ளம் அப்படின்னா சின்னம். எம்ப்ளம் சின்னம். தீசிஸ் ஆய்வேடு. தீசிஸ் ஆய்வேடு. இன்டலெக்சுவல் அறிவாளர். இன்டலெக்சுவல் அறிவாளர். சிம்பலிசம் குறியீட்டியல். சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் இயல் 6 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். முருகியல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், முருகியல். அடுத்தது ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் ஓகேவா. ஸோ இது பாருங்கள், ஆர்ட்னா கலை நமக்கு தெரியும். ஃபேக்ட்னா உண்மை தானே, அப்போ கலை உண்மைகள் அப்படியுமே ஆப்ஷனில் இருக்கும். பட் அது கிடையாது, இது வந்து படித்தா எழுத முடியும். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தமிழாக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். டெர்மினாலஜி கலைச்சொல். மித் அப்படின்னா தொன்மம் ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு இயல் 7 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். கன்சுலேட் துணை தூதரகம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை ஓகேவா. பேட்டன்ட் காப்புரிமை. டாக்குமெண்ட் ஆவணம். அடுத்தது கில்ட் அப்படின்னா வணிகக்குழு ஓகேவா. கில்ட் அப்படின்னா வணிகக்குழு. இரிகேஷன் பாசனம். இரிகேஷன் பாசனம். டெரிட்டரி நிலப்பகுதி ஓகேவா. டெரிட்டரி நிலப்பகுதி. அடுத்தது இயல் 8 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 10ஆம் வகுப்பு இயல் 8. பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. பிலீஃப் நம்பிக்கை. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. ரினைசன்ஸ் அண்ட் ரிவைவலிசம் ஓகேவா. ரினைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி,
ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். அண்ட் இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்லேயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். நெக்ஸ்ட்டு 10th லாஸ்ட் யூனிட் 9 இருக்கக்கூடியது பார்த்துடலாம். ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம். ஹியூமனிசம் மனிதநேயம். கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. கேபினெட் அமைச்சரவை. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை. ஓகேவா, கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். ஓகேவா, ஸோ இதோட 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேவா, 11th யூனிட் 1 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். இதில் வந்து 8 யூனிட் தான் இருக்குது. ஸோ 8 யூனிட்டுக்கும் 8 கலைச்சொற்கள் வந்து இருக்கும். ஓகேவா, டாபிக் வைஸ் இருக்கும். ஸோ 11th யூனிட் 1 இருக்கக்கூடிய கலைச்சொல் ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். நம்ம ஆல்ரெடி படித்தது தான். புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை. புக் ரிவ்யூ அப்படின்னா தமிழில் புத்தக மதிப்புரை. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர். ஜேர்னலிஸ்ட் இதோடைய தமிழாக்கம் இதழாளர். ஜேர்னலிசம்னா இதழியல்னு படித்தோம் இல்லையா. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர். மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல். மைக்ரேஷன் புலம்பெயர்தல். இதுக்கு முன்னாடி நம்ம வலசை போதல்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதுவுமே வந்து வரும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர். ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ஃபிலாசபர் மெய்யியலாளர். ஓகேவா, அதாவது ஃபிலாசபினா மெய்யியல் இல்லைன்னா தத்துவம்னு பார்த்துப்போம். ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர் இல்லைன்னா தத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இயல் 2 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 11ஆம் வகுப்பு இயல் 2. ஓகேவா, ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை. ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வேதி உரங்கள். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வேதி உரங்கள். ஷெல் சீட்ஸ் அப்படின்னா ஒட்டு விதை. ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை. ஃபார்ம் யார்ட் மேன்யூர்னா தொழு உரம். ஃபார்ம் யார்ட் மேன்யூர் தொழு உரம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள். ரூட் நாட்ஸ்னால் வேர் முடிச்சுகள். ரூட் நாட்ஸ் வேர் முடிச்சுகள். வீவர் பேர்ட் தூக்கணாங்குருவி. வீவர் பேர்ட் தூக்கணாங்குருவி. ஹார்வெஸ்டிங் அறுவடை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இயல் 3 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 11ஆம் வகுப்பு இயல் 3. எத்னிக் குரூப் இனக்குழு. எத்னிக் குரூப் இனக்குழு. அடுத்தது எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல். எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல். எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி. எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி. ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு சஃபிக்ஸ் பின்னொட்டு. ப்ரீ அப்படின்னாலே முன்னதான் சொல்லிட்டு வரும் இல்லையா. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னால் பின்னொட்டு. கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள். கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள். அடுத்தது இயல் 3 11ஆம் வகுப்பு இயல் 3 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு. எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு. ஆன்சிஸ்டர் மூதாதையர். ஆன்சிஸ்டர் இதோடைய தமிழ்ச்சொல் மூதாதையர். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி. வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா செம்மொழி. ஓகேவா, கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி. மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல். மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல். அடுத்தது இயல் 5. ஓகேவா, 11ஆம் வகுப்பு இயல் 5 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். டாக்குமெண்ட் ஆவணம் ஆல்ரெடி பார்த்தது தான். இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. ஓகேவா, இன்வேஷன் நம்ம படையெடுப்பு ஊடுருவி வருதல் இந்த மாதிரி சொல்லலாம். அது
நெக்ஸ்ட்டு பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்கழி. பேக் வாட்டர் உப்பங்கழி. கல்ச்சர் பண்பாடு. அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். செயலர் மாலுமி. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இயல் 6 11ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஓகேவா. ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நுண்கலைகள். ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள். டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம். டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம். இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப். இது ரெண்டுமே வந்து கல்வெட்டு அப்படின்னு தான் பொருள்படும். இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் கல்வெட்டு. அடுத்தது கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு. கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு. டிசாஸ்டர் பேரழிவு. டிசாஸ்டர் தமிழ்ச்சொல் பேரழிவு. மித் அப்படின்னா தொன்மம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இயல் 7 பார்த்துடலாம். 11ஆம் வகுப்பு இயல் 7. ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் உத்திகள். ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள். டிபேட் பட்டிமன்றம். டிபேட் இதனுடைய தமிழாக்கம் பட்டிமன்றம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை. மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை. அடுத்தது ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம். ட்ரேட் யூனியன் இதனுடைய தமிழ்ச்சொல் தொழிற்சங்கம். சூடோனிம் அப்படின்னா புனைப்பெயர். ஓகேவா. சூடோனிம் புனைப்பெயர். அதாவது சில பேர் வந்து நூல்கள் இயற்றும்போது தன்னுடைய இயற்பெயரை விட்டு இன்னொரு பெயரில் எழுதுவாங்க இல்லையா, புனைப்பெயர்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சூடோனிம் அப்படின்னா அதனுடைய தமிழாக்கம் புனைப்பெயர். தென் நெக்ஸ்ட்டு 11ஆம் வகுப்பு இயல் 8 எர்த்வாம் நாங்கூல் புழு. எர்த்வாம் நாங்கூல் புழு. குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். குளோபலைசேஷன் தமிழில் உலகமயமாக்கல். டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி பிஹெச்டி சொல்லுவோம் இல்லையா. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா முனைவர் பட்டம். நெக்ஸ்ட்டு அவேர்னஸ் விழிப்புணர்வு. அவேர்னஸ் விழிப்புணர்வு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம். மெட்டீரியலிசம்னா பொருள் முதல் வாதம். ஸோ இதோட 11th ஸ்டாண்டர்ட் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஓகேவா. 12த்லேயுமே வந்து 8 யூனிட்ஸ் வந்துருக்குது. ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நம்ம பார்த்துடலாம். 12th இயல் 1 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் உறுப்பினர் கட்டணம். சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் இதனுடைய தமிழ்ச்சொல் புனைவு. ஃபிக்ஷன் தமிழ்ச்சொல் புனைவு. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. பயோகிராஃபி தமிழில் வாழ்க்கை வரலாறு. ஆர்கிவ் அப்படின்னா காப்பகம். ஓகேவா. ஆர்கிவ் காப்பகம். மனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல். பிப்ளியோகிராஃபி நூல் நிரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு இயல் 2 பார்த்துடலாம். 12ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேவா. பிளாட்ஃபார்ம் தமிழில் நடைமேடை. பிளாட்ஃபார்ம் நடைமேடை. ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை. ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை. ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி. ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி. ஓகேவா. சிக்னல்னால் குறின்னு சொல்கிறாங்க. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம். லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம். மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. நெக்ஸ்ட்டு 12ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் லாபி அப்படின்னா ஓய்வறை. ஓகேவா. லாபி ஓய்வறை. செக் அவுட் வெளியேறுதல். செக் அவுட் தமிழாக்கம் வெளியேறுதல். டிப்ஸ் சிற்றீகை. ஓகேவா. டிப்ஸ் அப்படின்னா சிற்றீகை. மினி மீல்ஸ் சிற்றுணவு. மினி மீல்ஸ் இதனுடைய தமிழாக்கம் சிற்றுணவு. தென் நெக்ஸ்ட்டு
12ஆம் வகுப்பு இயல் 4 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அரைவல் அப்படின்னா வருகை, ஓகேவா. அரைவல் வருகை, டிபார்ச்சர் புறப்பாடு, ஓகேவா. அரைவல் அப்படின்னா வருகை, டிபார்ச்சர் புறப்பாடு. கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை, கன்வேயர் பெல்ட் அப்படின்னா என்னது, ஊர்திப்பட்டை. டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல், டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, விசா நுழைவு இசைவு, ஓகேவா. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, விசானா நுழைவு இசைவு. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி, டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. அடுத்தது இயல் 5 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். 12ஆம் வகுப்பு இயல் 5. அஃபிடாவிட் அப்படின்னா ஆணையுறுதி ஆவணம், அஃபிடவிட்னா ஆணையுறுதி ஆவணம். அல்லிகேஷன் சாட்டுரை, ஓகேவா. அல்லிகேஷன் குற்றச்சாட்டு, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம், சாட்டுரை. கன்விக்ஷன் தண்டனை, கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை. ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை, ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. பிளெயின்டிஃப் அப்படின்னா வாதிங்கிறாங்க, ஓகேவா. பிளெயின்டிஃப் வாதி, இதெல்லாமே நீதிமன்றங்கள் சார்ந்த கலைச்சொற்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு 12ஆம் வகுப்பு இயல் 6 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர் அண்ட் வெறும் கலைஞர் கூட வரலாம், ஓகேவா. ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர். அனிமேஷன் இயங்கு படம், அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம். நியூஸ் ரீல் செய்தி படம், நியூஸ் ரீல் செய்தி படம். சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு, ஓகேவா, ஒளி லைட். சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு, சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்னால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம், மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு இயல் 7 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, ஓகேவா. வங்கி சம்மந்தமான கலைச்சொற்கள். டெபிட் கார்டு பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை, ஓகேவா. டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை. வித்ட்ராயல் ஸ்லிப் அப்படின்னா திரும்ப பெறல் படிவம், வித்ட்ராயல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம். டெல்லர் விரைவு காசாளர், டெல்லர்னா விரைவு காசாளர். மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை, மொபைல் பேங்கிங் அலைபேசி முறை, அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. நெக்ஸ்ட்டு 12ஆம் வகுப்பில் கடைசி இயல் 12ஆம் வகுப்பு இயல் 8 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துடலாம். ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மை பொதி, ஓகேவா. ஸ்டாம்ப் பேட் மை பொதி. ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி, ஓகேவா. ஸ்டாப்லர் அதோடைய தமிழ்ச்சொல் பார்த்தோன்னா கம்பி தைப்பு கருவி. நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் அப்படின்னா மடிப்பு தாள், ஃபோல்டர் இதோடைய தமிழ்ச்சொல் மடிப்பு தாள். ஃபைல் அப்படின்னா கோப்பு, ஓகேவா. ஃபைல் தமிழில் கோப்பு. ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை, ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. எரேசர் அழிப்பான், எரேசர் அழிப்பான், ஓகேவா. ஸோ இதோட 12ஆம் வகுப்பே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிக்கவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ரிவிஷனுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா. அண்ட் இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம டாபிக் யூஸ் வந்து பார்க்க இருக்கிறோம், ஓகேவா. இப்போ பிரித்தெழுதுக சம்மந்தமாக நம்ம வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்துட்டோம். இப்போ அந்த டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி சொல்பொருள் டாபிக் நெக்ஸ்ட்டு கலைச்சொற்களுக்கு நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.